ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்கேஸ் டைம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெவிட்டில் இருக்க 3D மாடலை எப்படி நம்ம லூமியானுக்கு இம்போர்ட் பண்ணுறதை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளோர் ஆப்ஷனை வச்சுட்டு எப்படி நம்ம ஒரு ரேம் கிரியேட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா மேலே கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ கூட போயிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃப்ளோர் ஆப்ஷன் போய்க்கிறேன். ஏன்னா ஒரு பேஸ்மெண்ட் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அந்த ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு மாடல் பண்ணிக்கிறேன். ஏன்னா லூமியானில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளகின் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளோர் ஏரியா க்ரியேட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். அப்புறம் இது சுற்றி நான் ஒரு சின்ன வால் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு சின்ன வால் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு வந்து இதோட வால் ஹைட் நான் செக் பண்ணிக்கிறேன். வால் ஹைட் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 8000 mm இருக்குது. இதை வந்து லெவல் 2க்கு நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்ளை கொடுத்துருங்க. கிராஸ் செக் பண்ணுறதுக்கு 3Dயில் போய்க்கோங்க. ஓகேங்களா, இப்போ எனக்கு அந்த லெவல் 2ல் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் லெவல் 1க்கு போயிட்டு நான் வந்து இதுக்கு ரூஃப் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் நார்மல் பிச்சு ரூஃபே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு நான் டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் 3Dயில் போய் செக் பண்ணுறேன். எனக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து மாடல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம எப்படி ஒரு 3D ஃபைலை வந்து எப்படி நம்ம லூமியானுக்கு வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீ டிஃபைன்டாகவே நான் டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் அந்த லூமியான் டேப். இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு லைவ்சிங்க் ஃபார் லூமியான் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. Livesync for Lumion Revit போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு காமிக்கும். ஏன்னா அது வந்து டவுன்லோட் லூமியான் Livesync ஃபார் ரெவிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து கரண்ட் வெர்ஷன்ஸ் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம்னா 16 to 22 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, லூமியானில் வந்து என்னன்னா 8.3 to 11.5 வெர்ஷன்ஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு இதில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இப்போ அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆட்டோடெஸ்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டதுனால நீங்கள் வந்து உங்களோட ஆட்டோடெஸ்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேரெக்டாக வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா, இப்போ நான் மறுபடியும் ரெவிட் போய்க்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் ரெவிட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து ரெவிட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மேலே இந்த மாதிரி டேப் வந்துடும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி டேப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன கேட்குதுன்னா, அந்த ஆப்ஷன் வந்து ப்ளீஸ் செலக்ட் 3D வியூ டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதனால் இப்போ நான் 3D ஆப்ஷன் போய்க்கிறேன். 3D ஆப்ஷன் போயிட்டு நான் எக்ஸ்போர்ட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த செட்டிங் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஓகேவா, எக்ஸ்போர்ட் வந்து எங்கே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து சும்மா டெஸ்க்டாப்லேயே நான் வந்து போட்டுடுறேன். லூமியான் 3D ஃபைல் 3D அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் பார்த்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த ஃபைல் வந்து எனக்கு இந்த ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, இது அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம லூமியான் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இது இப்போ நம்ம வந்து லூமியானில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஓகேவா, இப்போ நான் வந்து லூமியான் போய்க்கிறேன். லூமியானில் நான் சும்மா கிரியேட் ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு நான் லூமியான் டியூட்டோரியல்ஸுமே நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம இதில் வந்து இம்போர்ட் நியூ மாடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்க ஃபைலை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் லூமியான் 3D அந்த ஃபைல் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்கும் உங்கள் அந்த மாடல் நேம் என்ன கொடுக்கணும். அப்புறம் அதில் வந்து உங்களுக்கு இம்போர்ட் அந்த எட்ஜ் லைன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணுமா, அதுக்கப்புறம் அதில் எதுவும் அனிமேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்கும். நீங்கள் அது வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே ஆஃபில் தான் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணது பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த மாடல் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நீங்கள் அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ரெவிட்டில் இருக்கிற அந்த பிளகின் வச்சு நம்ம வந்து
எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த 3D ஃபைலை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூமியாவில் இம்போர்ட் பண்ணுறது, இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து நார்மலாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, இப்போ இதில் உங்களுக்கு இந்த மாடல் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ரெவிட் போய்க்கோங்க. ரெவிட் போயிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம அந்த டவுன்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பிளகின்லேயே நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சில இதை ஆன் பண்ண நமக்கு வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் இதில் வந்து அந்த ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் லைவ் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது இல்லையா, அது இப்போ என்னன்னா, ப்ளீஸ் சேவ் யுவர் ப்ராஜெக்ட் பிஃபோர் யூஸிங் த லைவ் சிங்க். அதாவது நீங்கள் பண்ணியிருக்க ஃபைலை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து ஒரு இடத்துல நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதில் லைவ் சிங்க் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்போ உங்களுக்கு இதில் வந்து ஏதாச்சும் எடிட் பண்ணணும், எனக்கு இப்போ டேரெக்டாக இதில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் வேர்ஷன்ஸ்க்கு முன்னாடி எப்படின்னா இந்த மாதிரி லைவ் சிங்க் ஆப்ஷன்றது வந்து உங்களுக்கு இருக்காது. என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ இதில் மாடல் வந்து நீங்கள் மாடல் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சப்போஸ் இதில் லூமியனில் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் மறுபடியும் திரும்ப லூமியான் ரெவிட் போயிட்டு நீங்கள் அதில் எடிட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் புதுசாக தான் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து லைவ் சிங்க்ன்றதுனால நீங்கள் இதுலேயே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ எனக்கு இந்த ரூஃப் வந்து பிச்சர் ரூஃப் இருக்கு இல்லை, எனக்கு இது ஃப்ளாட் ரூஃப் தான் வேணும் அப்படின்னா அதை டெலிட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் லெவல் 1 போயிட்டு ரூஃப் செலக்ட் பண்ணிக்கிறேன். சீலிங் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து சீலிங் நான் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் நான் வந்து லெவல் செட் பண்ணிக்கிறேன். எனக்கு லெவல் 2ல் வேணும். ஹைட் ஆஃப் 0ல் இருக்கட்டும். ஏன்னா அப்புறம் ஹைட் ஆஃப் 2.6ல் இருக்குது. என்னன்னா லெவல் 2ஓட ஹைட் ஆயிரும், அந்த வாலோட ஹைட்டாக இருக்கும். நான் 0 பண்ணிக்கிறேன். 0 பண்ணதுக்கப்புறம் நான் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ சும்மா ஒரு ரூஃப் மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டிக் பண்ணிவிட்டு நான் இப்போ 3Dயில் போய் பார்க்குறேன். எனக்கு இப்போ இதில் வந்து ஃப்ளாட் ரூஃப் வந்துருச்சு. ஓகேவா? இப்போது இவ்வளவு நம்ம பண்ணது வந்து என்னன்னா, லூமியான் அந்த லைவ் சிங்க் வந்து ஆன்லேயே வச்சு தான் நம்ம வந்து பண்ணிடணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லூமியான் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து அந்த லைவ் சிங்க் ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பப்போ மாற்றுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது உங்களுக்கு. இதில் என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் அப்பப்போவே நீங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ரீகால் மாதிரி சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லூமியான் டேப், அதாவது இந்த லூமியான் லைவ் சிங்க் பிளகின் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அது என்னன்னா, நீங்கள் வந்து கூகுள் போயிட்டு நீங்கள் வந்து அதில் என்னன்னா லைவ் சிங்க் ஃபார் லூமியான் ரெவிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த டவுன்லோட் ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆட்டோடெஸ்கோட ஆப் ஸ்டோர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த டவுன்லோட் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோடெஸ்க் ஐடி வந்து கேட்கும். நீங்கள் அதை கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு ரெவிட்டில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுக்க போகிறீங்க. இந்த டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம லூமியான் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா? இம்போர்ட் ஆப்ஷனில் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த லைவ் சிங்க் ஆன் பண்ணிட்டு எப்படி இதில் வந்து மாடல் சேஞ்ச் பண்ணால் லூமியானில் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்கேஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.